நம்ம நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். லோகநாதன் விஎன், பிச்சைக்காரர்களின் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. பெரும்பாலும் நம்ம ஃபோக்கஸ் லட்சக்காரன் மத்தியில் இருக்கணுமே தவிர பிச்சைக்காரன் மத்தியில் இருக்கக்கூடாது சார். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அதனால் நினைக்கிறதெல்லாம் உயர்வாக தான் நினைக்கணும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அப்படிங்கிற மாதிரி. சரி, இந்த கேள்வி கேட்குறதுங்கிறத விட எனக்கு லாட்ரி சீட்டில் அடிக்குமா அப்படின்னு கேட்குற கேள்வி கூட கொஞ்சம் உயர்வானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் லாட்ரி சீட்டுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணி சொன்னதில்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு 2க்கு அதிபதி நீசமாக இருப்பார், அல்லது அவர் நின்ன ஸ்தானாதிபதியும் சேர்ந்து நீசமாக இருப்பார். அதே மாதிரி குரு 6, 8, 12 போய் நிற்பார். இந்த அளவுக்கு கடுமையாக இருந்து அது அவங்களுடைய வயசான காலங்கள்லேயோ அல்லது வயசு காலங்கள்லேயோ வந்ததுன்னா அவங்க அடுத்தவங்கள்ட்ட கையேந்தக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார்.